திமுக ஆட்சியினுடைய செயல்பாடுகளை எப்படி பாக்குறீங்க 2023 பொறுத்த வரைக்கும்? ஏமாற்றம் அளிப்பதாகத்தான் இருக்கிறது. நிறைவேற்ற முடியாத பல வாக்குறுதிகளை தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் கொடுத்ததன் பலனைத்தான் இவர்கள் அனுபவிக்கிறார்கள் என்று நாம் சொல்ல வேண்டும். அதே மாதிரி சிலிண்டர் மானியம் 100 ரூபாய் கொடுப்பாங்க, ஏற்றுக்கல. பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பாங்க. பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வருவோம்னு சொன்னாங்க, கொண்டு வர முடியல. ஆகவே இவையெல்லாம் வெந்த பொண்ணில் வேலை பாய்ச்சது போல இந்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்ற முடியாதவை என்பது தெரிந்தே அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். நிச்சயமாக இப்ப என்னை போன்றவர்களுக்கு இந்த அரசிடம் இருந்த எதிர்பார்ப்புடன் இருந்தவர்களுக்கு 10 ஆண்டு காலம் உங்களுக்கெல்லாம் தெரியும் என்னை போன்றவர்கள் திமுகவுக்கு எவ்வளவு ஆதரவாக பேசினோம் என்பதனை அந்த கோணத்திலிருந்து பார்க்கும்போது ஒரு தனி மனிதனாக, பத்திரிகையாளனாக, திமுகவுக்கு வாக்களித்தவன் என்கின்ற முறையிலும் சேர்த்து சொல்லுகிறேன், ஏமாற்றம் தான் மிஞ்சுகிறது. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. திமுக ஆட்சியினுடைய செயல்பாடுகளை எப்படி பாக்குறீங்க 2023 பொறுத்த வரைக்கும்? ஏமாற்றம் அளிப்பதாகத்தான் இருக்கிறது. கண்டிப்பா கொடுத்த வாக்குறுதிகளில் பலவற்றை அவர்களால் நிறைவேற்ற முடியவில்லை. தலையில காலத்துக்கு போட்டு நாம என்னப்பா செய்யறது? நம்ம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்குது. தெய்வம் நினைக்கிறது இருக்கட்டும்டா, நீ ஏன்டா நினைச்ச? இவர்களுடைய பிரச்சனையை 2.5 ஆண்டுகள் ஓடி போய்விட்டது. 50% தன்னுடைய ஆட்சி காலத்தை இந்த ஆட்சி பூர்த்தி செய்து விட்டது. இந்த 2.5 ஆண்டு காலத்துல சரியா ஸ்டாக் டேக்கிங் எடுக்கக்கூடிய மிடில் பாத்துல நிக்கிறாங்க. ஆனா முதலைக்கு பிறந்தவனை இந்த முதல்ல சொல்லப்படாதா? பாதியில வந்து நின்று அங்கிட்டும் போக முடியாம இங்கிட்டும் போக முடியாம அலமோதிக்கிட்டு இருக்கேன். இப்ப முதலைங்கிறேடா பொல்ல மாதிரி பேட. நான் இங்கும் இல்ல அங்கல்ல, நடுவில் இருக்கிறோம், பூனை மேல் மது மேல. நாம் இவர்களுடைய செயல்பாடுகளை எடை போட்டு பார்த்தால் ஏமாற்றம் தான் மிஞ்சுகிறது. மூர்த்தி என்ன செமையா செய்வாருன்னு சொன்னியடா, எல்லாத்துக்கும் நல்லா செஞ்சுட்டு போயிட்டான்டா. நிறைவேற்ற முடியாத பல வாக்குறுதிகளை தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் கொடுத்ததன் பலனைத்தான் இவர்கள் அனுபவிக்கிறார்கள் என்று நாம் சொல்ல வேண்டும். யார் வந்தாங்க? எவனா வந்தானுங்களா? இனி எவனா ஓட்டு கேட்க வரட்டும், செருப்படுத்து அடிக்கணும். குறிப்பாக நீங்க பாத்தீங்கன்னா அந்த மகளிருக்கான உரிமை தொகை என்பது 1000 ரூபாய் அனைத்து மகளிருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு அதுக்கு கிரைட்டீரியா வச்சாங்க. அவங்க அப்பா வீட்டு காசியா கேட்டா தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்த வரி பணம் தானே. முதலமைச்சர் தொகுதியில இருந்து வர கொளத்தூர் தொகுதி தான் நாங்க. அவர் தொகுதியில இருந்தா எங்களுக்கு போடலன்னா எப்படி சார்? எங்க தெருவில் இருக்க நிறைய பேருக்கு வரல, ஆனா இதே எங்க ஹவுஸ் ஓனருக்குலாம் வந்திருக்கு. தகுதி உள்ளவங்க போட்டோட, தகுதி இல்லாத பிரிச்சுட்டார்ல. இனிமே நாங்களா ஓட்டு போடுற மாதிரி இல்ல, அவ்வளவுதான். சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. ஆனா இந்த மகளிர் உரிமை தொகைன்னு அதுக்கு பேரை வச்சுட்டு அதுவும் எல்லாருக்கும் கொடுப்போன்ட்டு அதுக்கு பிறகு 1000 கண்டிஷனை போட்டது. அதுவும் 2.5 ஆண்டு காலத்தை விட்டுட்டு 50% ஆஃப் த டென்யூருக்கு தான் அதை கொடுக்கறது. அதுவும் பின் தேதிட்டு கொடுக்காம இப்ப இருந்துதான் கணக்கு என்பதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே மாதிரி சிலிண்டர் மானியம் 100 ரூபாய் கொடுப்பாங்க, ஏத்துக்கல. வீட்டு உபயோக சமையல் கேஸ் சிலிண்டரின் விலையிலிருந்து 200 ரூபாயை குறைக்க மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே கிரியாளா. உடம்பு இரும்பாக்கிக்கடா, அடமள ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பாங்க. ஐ திங்க் பெட்ரோலை மட்டும் குறைச்சாங்கன்னு நினைக்கிறேன், டீசலை குறைக்க முடியல. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 5 ரூபாயும் டீசல் விலை லிட்டருக்கு 4 ரூபாயும் குறைக்கப்படும். எதுவும் தேதி போட்டிருக்காங்களா? இல்ல நான் கேட்கிறேன், எதுவும் தேதி சொன்னாங்களான்னு கேட்கிறேன். ஏங்க, நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. தேதி போட்டாங்களா? அதே போல கல்வி கடன் ரத்து மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை அளித்த ஒரு விவகாரம். அந்த பேலன்ஸ் அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? சோதிங்க நினைக்கிற? ஏங்க ஏன் காசை தானே கேட்டேன் நானு, ஏன் கோவப்படுறீங்க? என்ன உன் காசு கேட்ட? வந்துட்டானு நம்ம காசை கேட்டதுக்கு என்ன மாதிரி கொந்தளிக்கிறாயா? இந்த மாதிரி குறிப்பிடத்தக்க, அதாவது கேட்சிங்கா இருக்கக்கூடிய வாக்குறுதிகளை இவர்கள் நிறைவேற்ற முடியாமல் கோட்டை விட்டார்கள் என்பதுதான் கள யதார்த்தம். பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து அதிலேயே பிறந்திருக்கிறாங்க, அதிலேயே ஊறி போயிருக்கிறாங்க. மற்றதெல்லாம் நாங்கள் நிறைவேற்றுறோம். இந்த மகளிருக்கான பேருந்துகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஓகே ஃபைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுலேயும் நடைமுறை சிக்கல்கள் இருக்கின்றன. சாதாரண பேருந்துகள் எண்ணிக்கை குறைக்கப்பட்டிருக்கிறது.
இந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இந்த அரசாங்கத்தோட சிக்கல்கள்ல பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வருவோம்னு சொன்னாங்க, கொண்டு வர முடியல. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை என்ன சொன்னாங்க, உன்னை பாரு எல்லாரும் உன்னை திரும்பி பாக்குற மாதிரி கொண்டு போய் டாப்ல நிறுத்திட்டாங்க. பொய் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன். என்னடா என்ன போய் பொய்யெல்லாம் சொல்றீங்க? எங்க அம்மா சொல்லியிருக்காங்க பொய் சொல்லக்கூடாது. என்னங்க அர்ச்சந்திரா? பொய் சொல்லக்கூடாதா? சாமி கண்ணு குத்தம். தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ல சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுப்பாங்க. ஒருத்தர் மேல கூட நடவடிக்கை எடுக்கல. அதுல சிலருக்கு பதவி உயர்வு கூட கொடுத்திருக்காங்க. நேற்றைக்கு கூட ஒருவருக்கு 2வது பதவி உயர்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா, நாசமா போனவன் 80 வயசுல என்ன காரியத்தை செஞ்சுட்டு சந்தோஷமா சிரிக்கிறான் பாரு. அவர் துப்பாக்கி சூடு நடத்தும் பொழுது ஐஜியா இருந்தவர், இந்த கவர்மெண்ட் ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்தோன்னா ஏடிஜிபி ஆனாரு. நேற்றுக்கு அவர் டிஜிபியா மாத்திருக்காங்க. ஆகவே இவையெல்லாம் வெந்த பொண்ணில் வேலை பாய்ச்சுவது போல. இத்தகைய சூழ்நிலையில இருக்கக்கூடிய என்ன மேலும் துன்பப்படுத்துவது போல கழக நிர்வாகிகளோ மூத்தவர்களோ அமைச்சர்களோ நடந்து கொண்டால் நான் என்ன சொல்வது? ஏன் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன் என்றால், 2018 மே மாசம் நடந்த அந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூடு 13 பேர் கொல்லப்பட்டதை பிரச்சாரமாக்கி ஒரு தேர்தல் அல்ல 2 தேர்தல்களில் 2019 மக்களவைத் தேர்தல்கள், 2021 சட்டமன்ற தேர்தல்கள், 2 தேர்தல்களில் அதை வைத்து வாக்குகளை சேகரித்து வெற்றி பெற்றது திமுக. என்ன பண்ண சார்? தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்தை தென்னிந்தியாவின் ஜாலியன் வாலாபாக் என்றுதான் திமுக தொடர்ந்து பிரச்சாரங்கள் செய்தது. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. ஆகவே இது போன்று சொல்லொன்றும் செயல் ஒன்றுமாக மக்களை பல விஷயங்களையும் நம்ப வைத்து ஏமாற்றியதுதான் கடந்த 2.5 ஆண்டு கால இந்த ஆட்சியின் சாதனை என்று நாம் சொல்லலாம். நிச்சயமாக இப்ப என்னை போன்றவர்களுக்கு, இந்த அரசிடம் மிகுந்த எதிர்பார்ப்புடன் இருந்தவர்களுக்கு, 10 ஆண்டு காலம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்னை போன்றவர்கள் திமுகவுக்கு எவ்வளவு ஆதரவாக பேசினோம் என்பதை. என்னெல்லாம் சொல்றதா இருந்தா திமுக சொம்புன்னு சொல்லாத, திமுக அண்டான்னு சொல்லு. ஏன்னா நான் இவ்வளவு ஆதரிக்கல திமுகவை, நான் இவ்வளவு ஆதரிக்கிறேன். இந்த பொழப்புக்கு பிச்சை எடுக்கலாங்க. ஒரு கோயிலுக்கு வெளியே உட்காந்து பிச்சை எடுக்கலாம். கோயிலுக்கு வெளியே திருவோம் எடுத்துக்கொண்டு கோயிலுக்கு வெளியே பிச்சை எடுக்கலாம். அந்த கோணத்திலிருந்து பார்க்கும்பொழுது ஒரு தனி மனிதனாக, பத்திரிகையாளனாக, திமுகவுக்கு வாக்களித்தவன் என்கின்ற முறையிலும் சேர்த்து சொல்லுகிறேன், ஏமாற்றம் தான் மிஞ்சுகிறது. அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் வெஸ்த குடிச்சிட்டு செத்து போங்க. இதுக்கு என்ன இது ஒரு பிரச்சனைன்னு பேசிட்டு இது ஒரு கேவலம். அதான் ஏமாற்றம் அளிக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய நீங்க பட்டியல் போடுறீங்க. தமிழக மக்கள் இந்த அரசாங்கத்திலிருந்து எதிர்பார்த்தது என்ன கிடைக்காம போயிடுச்சு? போனீங்க மகளிர் உதவி தொகை தொடங்கி பல்வேறு திட்டங்களை நீங்க சொல்றீங்க, ரொம்ப அதிகமா எதிர்பார்த்துட்டோம். இந்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்ற முடியாதவை என்பது தெரிந்தே அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் அந்த தேர்தல் வாக்குறுதி மேனிஃபெஸ்டோ. அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டு இந்த கர்மத்தை ராத்திரி பூரா உட்கார்ந்து ஒட்டிக்கிட்டு மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.